ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வந்து 2 முத்திரைகள், அதனைத் தொடர்ந்து ஒரு நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி, ஒரு எளிமையான யோகாசனம், ஒரு தியான பயிற்சி. இது அனைத்தையுமே ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே பயிற்சி பண்ணிடலாம். அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை ஹாகினி முத்திரை, முகுள முத்திரை. 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மெமரி பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு தொழில் செய்கின்றவர்களுக்கு மெமரி பவர் நன்றாக இருக்கணும். அப்போ மூளை செயல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாய்ந்தால்தான் ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஹாகினி முத்திரை நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது. அதேபோல் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாத்தையும் சரியான அளவில் இயங்க செய்யக்கூடியது. அப்போ நம்ம உடம்புல நல்ல முழுமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து முகுள முத்திரை பார்க்க போகிறோம். அந்த முகுள முத்திரை பஞ்சபூதத்தையும் சமமாக இயங்க வைக்கும். யாருடைய உடம்பில் பஞ்சபூதமும் சமமாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த 2 முத்திரைகளும் அளவிடற்கரிய பலனை கொடுக்கக்கூடியது. இதய துடிப்பு சீராக இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வராது, இரத்த அழுத்தம் வராமல் வாழலாம். உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வாழ்வதற்கும் இது பயன்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் சலபாசன நிலைகள்னு பார்க்க போகிறோம். இந்த சலபாசன நிலைகளில் நமக்கு வந்து உடல் தசைகள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். சுகர் வராமல் வாழ செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். சுகர் முதல்ல கட்டுக்கோப்புக்கு வரும். இன்றைக்கு உங்களுக்கு சுகர் இல்லை, இந்த ஆசனத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. எவ்வளோ வயதானாலும் பேங்க்ரியாஸ் சரியாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும். நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது. அதனைத் தொடர்ந்து ஒரு பிராணாயாம பயிற்சியும் பார்க்க போகிறோம். இந்த பிராணாயாமம் நமக்கு மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது. ஓவர் ஹீட் ரெடியூஸ் ஆகும். நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். இதயம், இதய வால்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும். அப்போ லங்ஸ் நன்றாக இயங்கும் பொழுது தான் நமக்கு உற்சாகம் கிடைக்கும். பாருங்கள், இத்தனையுமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நாம் டெய்லி தினமும் காலை மாலை இந்த பயிற்சியை 10லேருந்து 15 நிமிடம் தான் கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளவு அற்புதமான ஆற்றல் நமக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு ஆசனமும் ஒரு முக்கியமான பலனை கொடுக்கக்கூடிய அளவில் மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு இதை அழகாக அளித்துள்ளார். ஸோ நம்ம இந்த கலைகளை நம்பிக்கையோடு, உற்சாகத்தோடு, விருப்பத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம், நம்ம முழுமையான ஆரோக்கியத்தை பெற முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதுகெலும்பு நேராக வச்சுக்குவாங்க. கண்களை மூடி மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக 2 நிமிடம் பயிற்சி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நார்மல் ப்ரீத்திங். இதயம், இதய வால்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடுவேன். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சின்ன அழுத்தம் கொடுங்க.
ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி நாலால் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். பஞ்சபூதமும் சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆசன நிலை, சலபாசன நிலைகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். குப்புறப்படுத்துக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கால் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலும் 1 ஃபீட். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ காலும் தலையை ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன். 2 கால் சேர்த்துக்கிட்டோம். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். வலது கால் மட்டும் 1 ஃபீட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இடது கால் மட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 2 காலும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 2 கால் தலையும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாடி சுத்தியில் சீத்தலி அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறோம். உடம்புல இருக்கக்கூடிய அதிக உஷ்ணத்தை வெளியே எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. 2 கை சின்முத்திரை. வாய் வெளியே மூச்சு உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ள வைக்கிடணும். அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியாயிரும். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். மன அமைதி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன தியான பயிற்சி. 2 கை சின்முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்து தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. 1 நிமிடம். தலைவலி தசைகள், தோள்பட்டை வெளித்தசைகள், வலதுகை இடதுகை வெளித்தசைகள், ஹிருதயத்தின் வெளித்தசைகள், வயிற்று வெளித்தசைகள், வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள். அந்தந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 30 வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும்.
அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே அது சுவாதிஷ்டான மையம். மனக்கண்ணால் உங்கள் மனசை அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். அட்ரினல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. இரத்த அழுத்தம் சமமாக இருக்கும். உடம்புல நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும். மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை, 2 நாசுலே மெதுவாக மூச்சை உள்ளடுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு அடையிடும். மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு அடையிடும். இப்போ கை எப்படி காகினி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணி முகுள முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பயிற்சிகள் செய்ய முடியாதவர்கள் தாராளமாக காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த 10 நிமிட பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பயிற்சி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுமே நன்றாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.